ஏர்டெல் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. மேனேஜ் சர்வீசஸ்ல eSIM கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கிற ரேடியோ பட்டன்ல கெட் eSIM ஃபார் திஸ் டிவைஸ் ஆர் அனதர் டிவைஸ்னு கேக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு ஏடி நம்பர் செலக்ட் பண்ணுங்க. அது எப்படி செலக்ட் பண்றதுன்னு இங்க கொடுத்துருக்காங்க. செட்டிங்ல போனீங்கன்னா எபோட் ஃபோன் இருக்கு. அதை எபோட் கிளிக் பண்ணீங்கன்னா ஏடி நம்பர்னு இருக்கு. இதை காப்பி பண்ணி எடுத்து நம்ம ஏர்டெல் ஆப்ல பேஸ்ட் பண்ணிடலாம். நாம ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணிட்டு பாரு. நீங்க ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க. அதுக்கான ஓடிபி உங்களுக்கு வரும். அந்த ஓடிபி ஏர்டெல் ஆப்ல நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் ஸ்டாப் பண்ணதுக்கு உண்டான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் சிம்னு 1 to 1க்கு அனுப்புனீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் அபார்ன் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு கால் வரும். அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங் வரும். அந்த செட்டிங் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்தோம்னா கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆக்டிவேட்டிங்னு ப்ராசஸ் பட்டன் காமிக்குது. அடுத்த சில வினாடிகள் டன்னு முடிஞ்சிடுற பட்டன் ஷோ பண்ணுது. அடுத்ததா கால் பேசுறதுக்கான டிஃபால்ட் சிம் செலக்ட் பண்ணணும். அடுத்ததா மொபைல் டேட்டாவுக்கான டிஃபால்ட் சிம் செலக்ட் பண்ணணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப நம்மளால 2 நெட்வொர்க்கையும் பார்க்க முடியுது. நீங்க ஒன்ஸ் eSIM செட்டப் பண்ணி முடிச்ச உடனே பிசிக்கல் சிம் ரிமூவ் பண்ணிட்டு eSIM மட்டும் வச்சுக்கலாம்.